நெஞ்சோரமா மழை என்னை கொஞ்சமா இன்னும் ஜோவென்று விழ வேண்டி மறங்கின்றமா சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்த ஆசமனா பாடுதே. இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க? இருக்கு சார், உங்க தம்பி தான் வெட்டியா வந்து பேசிட்டு இருக்காரு. என்ன அண்ணி நம்மள மாட்டி விட்டுறாங்க? அண்ணி என்னது அண்ணியா? ஏய், நீ கையில இது செத்தடா. இருங்க அண்ணி சமாளிக்கிறேன். என்னது அண்ணியா? யார் யாருக்கு அண்ணி? இப்ப நீ தானே அண்ணின்னு சொன்ன. ஐயோ போங்க அண்ணா, போய் காதை ஒழுங்கா செக் பண்ணுங்க அண்ணா. என்னடா சொன்ன? வேற பின்ன அண்ணினா எதுக்கு அண்ணி? அப்போ உங்களுக்கு வேற எதுவும் ஆசை இருக்கோ? ஒருவேளை இவங்கள நான் அண்ணின்னு கூப்பிடுறதுக்காண்டி நீங்க போய் சொல்றீங்களா? டேய் மகேஷ், போய் ரொம்ப கூடு போரு. நீ செத்த மோனே. போங்க, நீ பாத்துக்கலாம். என்னன்னா நீங்க தானே சொன்னீங்க, அதான் கேட்டேன். நீங்க சொல்லுங்கண்ணா, அண்ணின்னு கூப்பிடணுமா? நான் அண்ணின்னு கூப்பிட ரெடியா தானே இருக்கேன். நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பேன் அண்ணா. டேய், கையில சிக்குவல, உன் சோழிய முடிக்கிறேன். பேசு, எவ்வளவு பேசணுமோ பேசு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போலாமா சார்? டேய் இருங்க அண்ணி, ஒரு முடிவுக்கு இன்னும் வரல. எங்க போறீங்க? ஏன்டா? ஏன்? டேய் மகேஷ், தேவையில்லாத பேசாத. அட அண்ணா போங்க அண்ணா. ஏதாவது சொன்ன இப்படித்தான் தேவையில்லாத பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. போங்க அண்ணா, உங்ககிட்ட ஒன்றும் பேச முடியாது. போய் வேலையை பருப்படா. வேலையை தானே பாக்குறேன். ஒரு நிமிஷம் மகேஷ், நேத்து நீ அனு எங்க போனீங்க? ஏதாவது சொன்ன சோழிய முடிச்சிருவேன். அனுட்டே கேட்க வேண்டியதானே, என்கிட்ட வந்து கேட்குறீங்க? அந்த குட்டு பூசணி கேட்ட போய் கேளுங்க போங்க. டேய் அவகிட்ட கேட்டா அண்ணன் கிட்ட கேளுன்னு சொல்கிறேன், உன்கிட்ட கேட்டா அவகிட்ட. என்னடா விளையாடுறீங்களா? எங்கடா போன? இப்போ தெரிஞ்சு நீங்கள் என்ன தான் பண்ண போறீங்க? டேய் நீ அணுவை கூட்டிட்டு போற, எனக்கு தெரிய வேண்டாமோ? எங்கடா போன ஒழுங்கா சொல்லு. அது வந்தன்னா மாமா வீட்டுக்கு. சொல்லிடுவானோ? என்னது மாமா வீடா? யார் அது? உனக்கு தெரியும் போது தெரியட்டும், எனக்கு இப்போ வேலை இருக்கு. சப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. போயிட்டான். அண்ணி அப்புறமா பார்க்கலாம், பாய். டேய் கொன்றுவேன். இவன் எதுக்கு சும்மா சும்மா அண்ணியை நீங்க கூப்பிடுறான்? வேண்டா. என்ன சார்? அந்த ஃபைல் எடுத்துட்டு கேபினுக்கு வாங்க. ஓகே சார். குட் மார்னிங் சார். வேண்டா. என்ன சக்தி? ஈவினிங் ஃப்ரீயா இருக்கீங்களா? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படியே வெளியே ஐஸ்கிரீம் பார்க் போலான்னு பிளான் போட்டிருக்கோம், அதான் உங்ககிட்ட கேட்குறேன். இல்ல நான் வரல, நீங்க போயிட்டாங்க. என்ன வேண்டா, ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், வரல நான் எப்படி? வாங்க. அதான் அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஏன் கமல் பண்ணிட்டு இருக்க? வேற வேலையிலையா உனக்கு? இல்லை சார், வெண்பா சொன்ன எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அதான் அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஏன் கமல் பண்ணிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க போங்க. என்ன? ஒன்றும் இல்லை. ஆமாம், இது எதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது? எங்கேயும் போகக்கூடாது. நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? நான் தான் சொல்லுவேன், சொல்றது கேட்கணும். வெண்பா வாங்கல, ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு வரலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை சக்தி, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் வரல. நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. என்ன வெண்பா இப்படி சொல்றீங்க? வாங்க ப்ளீஸ், வாங்க வெண்பா. அது வெண்பா. என்ன சார்? ஃபைல் எடுத்துட்டு கேபினுக்கு வாங்கன்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? இங்கே என்ன வெட்டியா பேசிட்டு இருக்கா? கேபினுக்கு போ, நான் வரேன். என்ன நடக்கு? ஓகே சார், முடிஞ்சா வரேன், இல்லைனா சாரி. ஓகே, ஃபைல் எடுத்துட்டு கேபினுக்கு போன்னு சொன்னேன். ஓகே சக்தி, அப்புறமா பார்க்கலாம், பாய். சரி போய் வேலையை பாருங்க போங்க. ஓகே சார். அப்புறம் சக்தி, வெண்பா இன்னும் ஈவினிங் வரமாட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதனால வரமாட்டாங்க. நீங்கள் வேணா போயிட்டாங்க. இனிமேல் அவ்வளோ கம்பல் பண்ணுற வேலையை வச்சுக்காதீங்க. வரலன்னு சொன்னோம் விட்டுறணும், புரியுதா? ஓகே சார். போய் வேலையை பாருங்க. டே ராஜா. வா சூர்யா, எப்போ வந்தா? நான் அப்போவே வந்துட்டேன். என்னடா வெண்பாக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நின்னேன், எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் நின்னேன். என்னடா எதுவும் என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டேன், மரியாதையாக சொல்லு. என்ன? இல்லைடா, எனக்கே தெரியாம அவளை பிடிச்சி போச்சுடா. என்னடா சொல்கிற ராஜா? ஆனால் அம்மா அப்பா உனக்கு உங்கள் மாமா பொண்ணு தானே மேரேஜ் பண்ணி வைக்க பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்ன வெண்பாவை எப்படிடா? அதான்டா, என்ன பண்ணணும்னு தெரில, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. உனக்கு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லு. ஆனால் நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், அந்த பொண்ணு சூப்பர் கேரக்டரா, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, செம கேரக்டர். ஆமாடா, அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. யார் எவருன்னு பார்க்க மாட்டான்,
தப்புனா தப்புன்னு பேசுவான். மாயா விஷயத்தில் பார்த்தல இப்படின்னு. ஆமாம் ஆமாம், அதான் அந்த மாயாவை லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டாளே, பார்த்தேன். மாயா மறுபடியும் கம்பை கொடுத்துட்டாலாமே, அப்படியா? என்னடா நடந்துச்சு? ஆமாம், நீ அன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கால் வந்தானே வெளியே போயிட்டல, சாரிடா சொல்ல மறந்துட்டேன். அன்னைக்கு மாயோட டேடி வந்திருந்தாங்கல்ல, அப்பா கிட்ட பேசினாங்க. என்னால் அவங்க இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் உடையிறத தாங்கிக்க முடியலடா. அதான். ஆனால் எனக்கு இன்னும் அந்த தனசேகர் மேலே நம்பிக்கை வரல, டவுட்டு தான் இருக்குது. அதான் மாயாவை உள்ளே விட்டு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறேன். அதானேடா பார்த்தேன், நீ எப்படி மறுபடியும் அந்த மாயாவை உள்ளே விட்டேன்னு. சரி, எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ண. இந்த தனசேகர் என்னமோ ஒன்று பண்ணியிருக்கான், அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த மாயா இங்கே இருக்கணும். சரிடா, கேபினில் ஒரு முக்கியமான வேலை இருக்கும், பார்த்துட்டு வரேன். தெரியுது, போ. ஆனால் மாயா மறுபடியும் வந்திருக்கான், பார்த்து வெண்பாக்கு எதுவும் பிரச்சனை வராமல். அதெல்லாம் வெண்பாக்கிட்ட நடக்காதுடா. சரிடா, வரேன். ஓகேடா, ஒரு வேலை இருக்குது, மகேஷை கூட்டிட்டு நான் கிளம்புறேன். பாய். ஓகேடா, பாய். நம்மளை கேபின் குறை சொல்லிட்டு இவர் எங்கே போனார்? ஆமாம், இந்த சிடுமூஞ்சியை இப்படி பண்ணுறாரு. இப்படி இதுக்கு முன்னே பண்ணதில்லை, புதுசாக இருக்குது. நமக்கும் அவர்கிட்ட வந்து என்னமோ பண்ணுது. நெஞ்சோரமா மழை என்னை கொஞ்சமா இன்னும் சார், நீங்கள் கேட்ட ஃபைல். கொண்டா. இவர் எதுக்கு ஃபைலை பக்கம் என்னை பார்த்துட்டு இருக்காரு? சார், நான் போகலாமா? இரு, நான் சொல்லலை போலான்னு. ஃபைல் செக் பண்ணிட்டு இருக்கேன்ல, நில்லு. அப்புறம் சக்தி கிட்ட நான் சொல்லிட்டேன், நீ வரமாட்டான்னு, உனக்கு வேலை இருக்குன்னு. அதனால நீ போகக்கூடாது, புரியுதா? அதே ஏன் சார் நீங்கள் சொல்லணும்? போகிறதும் போவதும் என் இஷ்டம், தேவையில்லாமல் பண்ண வேண்டாம். நான் தான் சொல்லுவேன், சொல்கிறத கேளு. நீங்கள் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்? நான் சொல்கிறத மட்டும் கேட்டால் போதும், புரியுதா? தள்ளி நில்லுங்க. ஏன்? யாராவது வரப்போகிறாங்க, தள்ளி நில்லுங்க. பார்த்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க, தள்ளி நில்லுங்க. ஓ, அதுக்கு தான் தள்ளி நிற்க சொன்னியா? யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, எனக்கு பிடிக்காது, தள்ளி நில்லுங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சார், தள்ளி நில்லுங்க. வேண்டாம், எனக்கு இந்த மறைச்சு வச்சு பேசலாம் தெரியாது. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. சாரி சார், நான் எங்கள் அப்பா பார்க்குற பையனை தவிர வேறு யாரையும் கட்டிக்க மாட்டேன். எனக்கு அப்படி ஒரு எண்ணமும் வராது, தள்ளி நில்லுங்க. வெண்பா, எதுக்கு? நெஞ்சுக்குள்ளே லட்சம் சிறகுகள் முளைக்குதே. வேறு எந்த எண்ணமும் எனக்கு மனசுக்குள்ளே இல்லை. தேவையில்லாத பண்ணாதீங்க, எனக்கு வெளியே வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். வெண்பா, உண்மை சொல்லு, நான் உன் மனசில் இல்லையா? இல்லை சார், என் மனசில் யாரும் இல்லை. அப்போ நான் கிட்ட வந்த நேரமே என்ன அரைஞ்சிருக்க வேண்டியதானே? ஏன் அமைதியா நின்ன? அது அது நானும் உன் மனசில் இருக்கேன், உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு. எனக்கு ஏதோ பண்ணுற மாதிரி தான் உனக்கும் ஏதோ பண்ணுது, அப்படித்தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தேவையில்லாத கற்பனை வளர்க்காதீங்க. அப்படியா? இப்போ சொல்லு. அது இப்போ எதுக்கு கிட்ட வந்து நிற்கீங்க? தள்ளிப்போங்க. இல்லை, உங்ககிட்ட பதில் வராமல் போக மாட்டேன். சொல்லு, என்னை பார்த்து என் கண்ணை பார்த்து சொல்லு. உனக்கு தோணல ஒன்றும்? அது ராஜா. ராஜா, மாயா, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமேல் என் கேபினுக்குள்ளே வரதா இருந்தா உள்ள போகிறவா இல்லையான்னு கேட்டுட்டு வா. ராஜா, நான் எப்பவும் வர மாதிரி தானே வந்தேன், இப்போ என்ன புதுசா? இனிமே அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏதோ என் டேடியும் உன் டேடியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் உடையிறத என்னால் தாங்க முடியல. அதனால தான் மறுபடியும் ஒன்று இந்த கம்பெனிக்குள்ளே வர அலோவ் பண்ணேன், வேறு எதுவும் இல்லை. வந்தியா, உன் வேலையை மட்டும் பார்த்தியா, போனால் போதும். அப்புறம் என் கேபினுக்கெல்லாம் சும்மா வர வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஏதாவது ஃபைல் பார்க்கணும் இல்லை ஏதாவது வேலை விஷயமா இருந்தால் மட்டும் வந்தால் போதும். சும்மா இங்கே வேறு எதுக்கும் அது வந்த நடக்குது வேறு. இங்கே உனக்கு எனக்கும் ஒன்றும் இல்லை, புரியுதா? ராஜா, என்ன இப்படி பேசுகிற? அதுவும் அந்த பிஎம்னு அவளை அனுப்பிவிட்டுட்டு கூட என்கிட்ட பேசியிருக்கலாம், அவன் முன்ன பேசிகிட்டு இருக்க. சாரி சார், நான் கிளம்புறேன். உன்னை நான் கிளம்ப சொல்லலை, வேலை இருக்கு, நில்லு. என்ன ரோஜா இப்படி பேசுகிறான்? அப்படின்னா இவங்க ரெண்டு இருக்குல்ல என்ன இருக்குது, இதை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ராஜா, நீயும் சரி, உன் சொத்தும் சரி, எனக்கு மட்டும்தான். எங்கள் அப்பா ஆசையை நான் நிறைவேற்றாமல் விட மாட்டேன். மாயா, நீ கிளம்பலாம், ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ராஜா, நானும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இல்லை, இதுவாக இருந்தாலும் சூர்யா வெளியே இருக்கான், அவன்கிட்ட பேசிக்கோ. எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு, நீ கிளம்பு.
நான் வெளியே போகணும், அவள் உள்ளே இருக்கணுமா? எவ்வளோ நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன். ஏன் இப்படி பண்ணுறாரு? அந்த மாயாவுக்கும் எனக்கு ஆகவே ஆகாது. இவர் வேற. சூரியெல்லாம் பார்த்துப்பான், நீ கிளம்பு. ஓகே ராஜா. சார், உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இவ்வளோ நேரம் நான் அமைதியாக இருந்தேன்னா, நான் இதை பேசினா தப்பாக போய்ட்டு தான் அமைதியாக இருந்தேன். தேவையில்லாமல் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன பண்ணுவ? வழியை விடுங்க, எனக்கு வேலை இருக்கு. வேலையா? நீ எனக்கு தானே பிஏ, நான் சொல்கிற வேலையை தான் நீ செய்யணும். ஆமாம், நான் உங்களுக்கு பிஏ மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்ன வேலையை தான் செய்ய போகிறேன். எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இதாண்டி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாயா வேற கண்காணிக்கணும். சூரியட்ட சொன்னதான் வேலை ஆகும். சூர்யா! என்ன ராஜா, எதுக்கு கூப்பிட்டேன்? சூர்யா, இந்த மாயா மேலே கண் இருக்கட்டும். அவள் என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, எங்கே போகிறா, யார்கிட்ட பேசுகிறா கொண்டும் கண்காணி. புரியுதா? நீயா பண்ணாலும் சரி, இல்லை ஆளை வச்சு பண்ணாலும் சரி. நான் சொல்லன்னு நினச்சேன், நீ சொல்லிட்ட. கண்காணிச்சிட்டா போச்சு. அப்புறம் வெண்பா கோமா போகிறான், என்னடாச்சு? ஆமாம் பாரு, நான் என் மனசில் உள்ளதை சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கோவப்பட்டுட்டு தான் போகிறான். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, தேவையில்லாமல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சரி, பார்த்துக்கலாம். சரி சரி, நீ நடத்து. டேய், ஒரு இடத்துக்கு போகணும், வரியா? இந்த மகேஷ் அனு எங்கேயோ போகிறாங்கடா, ஆனால் மறைக்கிறாங்க. அதான் அவங்கள ஃபாலோ பண்ணணும், வரியா? அப்படி எங்கடா போகிறாங்க? எங்கேயாவது போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, உனக்கு பிடிக்காதுல்ல, அதனால கூட உங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போகலாம். இதுக்கு முன்னே வீட்டில் இருந்தானே இதாக இருந்தாலும் ஆர்டர் போட்டு சாப்பிட்டாங்க. இல்லைடா, வாரியா? அப்படியா? சரி வா, ஃபாலோ பண்ணிட்டா போச்சு. எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாய்ண்ணா. பாய் சூர்யா அண்ணா. எங்கடா போற? ஒரு வேலை இருக்குண்ணா, அதான் அனு அப்படியே காலேஜில் பிக்கப் பண்ணிட்டு கிளம்புறேன். பாய்ண்ணா. கிளம்பிட்டான். சரி வா, நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். ஓகேடா, அனு பார்த்து சேஃபாக கூட்டிட்டு போ. ஓகேண்ணா, பாய். என்னாச்சு மாயா, கோமா வர? டேடி, இன்னைக்கு ஆஃபீஸில் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? ராஜா ரொம்ப மாறிட்டான். நான் எப்போவுமே ராஜா கேபினுக்குள்ளே போகிறதா இருந்தால் பர்மிஷன் கேட்காம தான் உள்ளே போவேன். ஆனால் இனிமேல் என் கேபினுக்குள்ளே வரதா இருந்தால் பர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ளே வரேன்னு சொல்லிட்டான். அப்புறம் வேலை விஷயம் மட்டும்தான் அவங்ககிட்ட நான் பேசணுமா, வேறு எதுனாலும் நான் பேசக்கூடாதான். இல்லை டேடி, ராஜா ரொம்ப மாறிட்டான். அப்புறம் அந்த ராஜாக்கும் வெண்பாக்கும் இடையில என்னமோ இருக்கு. என்ன சொல்ற மாயா? அப்படி ஏதாவது இருந்தா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. ராஜாக்கு பொண்டாட்டினா அது நீயா தான் இருக்கணும். அப்பந்தான் நம்ம நினைச்சது நடக்கும். அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் எந்த எல்லைக்கும் போக தயாராக தான் இருக்கேன். மம்மி எங்க? உள்ளதான் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஈஸ்வரி! டேடி, அந்த வெண்பை பற்றி விசாரிச்சிங்களா என்ன? விசாரிக்க ஆளை விட்டுருக்கேன், யாருன்னு மட்டும் தெரியட்டு, அதுக்கப்புறம் தானே இருக்கு. அந்த இன்பா இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. டேடி கிட்ட சொல்லிட்டல, நான் பார்த்துப்பேன். நீ ராஜா மனசுல இடம் பிடிக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, என்ன வேணா பண்ணு. டேடி உன் பின்னாடி தான் இருக்கேன். டேய் ராஜா, இது யார் வீடு உனக்கு எதுவும் தெரியுமா? தெரியலடா, இது யார் வீடுன்னு எனக்கு தெரியல. மகேஷும் அனுவும் எதுக்கு இங்கே வராங்க? சரி பார்ப்போம். யாருப்பா நீங்கள்? பாட்டி, மகேஷ் அனு இங்கே வந்தாங்களா? அவங்கள கேட்குறான்னா அப்போ நம்ம ராஜாவா இருப்பானோ? நம்ம ராஜாவா? அவங்கள ஏன்பா கேட்குற? நீ யாருப்பா? மகேஷ் என்னோட தம்பி, அனு என்னோட தங்கச்சி. அதான் 2 பேரும் இங்கே தான் வந்தாங்க. அதான். அப்படின்னா என் ராஜா தான். என் ராஜா, என் ராஜா வந்துட்டான். என் ராஜாவை நான் பார்த்துட்டேன். என் ராஜாவை நான் பார்த்துட்டேன். அப்போவே எனக்கு சந்தேகம் இருந்தது. அப்படியே உன் அப்பனை உரிச்சு வச்சு பிறந்திருக்கே. என் ராஜா வந்துட்டான். காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது பாட்டி, எதுக்கு அழுறீங்க? ராஜா ஐயா, கடைசி இந்த பாட்டியை பார்க்க வந்துட்டியா? நான் ராஜா தான். ஆனா நீங்க யாரு? நீங்க தெரியாம பேசுறீங்களா? நீ வீரா சாரதா பையன் ராஜா தானே? ஆமா. எங்க அம்மா அப்பா உங்களுக்கு எப்படி தெரியும் பாட்டி? ஓ அம்மாவை பெத்தவனா? எனக்கு தெரியாதா? அப்படின்னா இது என் அம்மாவோட அண்ணன் வீடா? அப்போ மகேஷ் அனு இங்கே தான் வராங்களா? இவன் எப்படி கண்டுபிடிச்சான்? இவனுக்கு எப்படி தெரியும்? உள்ள வாயா, மகேஷ் அனு உள்ளதான் இருக்காங்க. உள்ள வாயா. ஐயா, இது யாரியா? இவன் என்னோட ஃப்ரெண்ட் சூரிய பிரகாஷ். சூர்யா,
சூர்யா உள்ளவாயா உள்ளவா. என்னையும் தெரியுமா பாட்டி உங்களுக்கு? பிரகாஷ் ராஜோட ஒரே பையன் நீதானே? ஆமா. உங்களுக்கு எங்க அம்மா அப்பாவை தெரியுமா? ஏன் என்ன, எனக்கு நல்லாவே தெரியும். பிரகாஷ் ராஜ் என்னோட பையன் மாதிரி. பையன் மாதிரி இல்லை, என் பையனே தான். நீயும் என் பேரன்தான். உள்ள வாங்கய்யா. இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? வெண்பாவா? என்னடா வெண்பா இங்க இருக்கா? எனக்கும் ஒன்றும் தெரியலடா. இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? எப்படி நம்ம வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சிச்சு? ஒருவேளை மகேஷை ஃபாலோ பண்ணிட்டு. டே மகேஷ். பாட்டி, வெண்பா இது யாருன்னு தெரியுதா? தெரியுது பாட்டி, என் கம்பெனி பாஸ். ஆமாம்மா, கம்பெனி பாஸு தாம்மா. மகேஷ் சொல்லும் போதே தெரிஞ்சது. உனக்கு யார் தெரியுமா? எனக்கு யாரு அப்படின்னா இவளுக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சிருக்கு. எப்படியா ராஜா, உன் ரூட்டு கிளியர் தானே? அப்போ அதனால தான் இந்த மகேஷ் அண்ணி அண்ணின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்கான். பார்த்துக்கிறேன். நான் தான் அடிக்கடி சொல்லுவேனே, உனக்கும் ராஜாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு. யாருன்னு கேட்குதம்மா? இல்லை பாட்டி, மறந்துட்டேன். ஓ, மேடத்துக்கு தெரியும். பார்த்துக்கிறேன்டி. சரிப்பா, உள்ள வாங்கப்பா. வெளியே நின்று பேசிட்டு இருந்தா எப்படி? லட்சுமி, வசந்தி, யார் வந்திருக்கான்னு பாரு. வெண்பாம்மா, உள்ள கூட்டிட்டு வாமா. நானா? சரிங்க பாட்டி. மேடத்துக்கு தெரியும் போல எல்லாமே. அது இப்போ அதுக்கு என்ன? இல்லைம்மா, பாட்டி சொன்னதை கேட்டேன். என்ன சொன்னாங்க? என்ன கேட்டீங்க? தேவையில்லாமல் பேசாம உள்ள வாங்க. சூர்யா சார், உள்ள வாங்க. சூர்யா, நீ உள்ளே போ, நான் வாரேன். ஓகேடா. கையை விடுங்க. ஏன் கையை பிடிச்சிருக்கீங்க? கையை விடுங்க. முடியாது. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. கையை விடுங்க. பார்த்தா என்ன, பார்க்கட்டும். ஆமாம், உனக்கு வேலைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. எதனால வேலைக்கு வர? ஆமாம், எனக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை தான். ஆனால் எனக்கு படித்த படிப்புக்கு நான் வேலை பார்க்கணும், எனக்கு அது ஆசை. அதனால் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். உன் விருப்பம்னு சொன்னாங்க, அதனால தான் வேலைக்கு வரேன். ஓ அப்படி. சரி சரி, வேற எந்த ரீசனும் இல்லையா? வேறு என்ன ரீசன் இருக்க போகுது? இல்லை இல்லை, சும்மா தான் கேட்டேன். பாட்டி உள்ளே கூப்பிட்டாங்க, உள்ளே வாங்க. வீட்டில் தாவணி தானோ? இப்போ அதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நான் என்ன ட்ரெஸ் போட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, தாவணியில் பார்த்தோன்னா டோட்டலாக விழுந்துட்டேன், அதான். ஆ, என்ன? ஒன்றும் இல்லை, உள்ளே வாங்க. அண்ணா, இவன் எப்படிங்க? என்ன சார், நீங்கள் என்ன சார் இங்கே பண்ணுறீங்க? இல்லை, நான் வெண்பா மேடத்திட்ட ஒரு ஃபைல் வாங்க வந்தேன். உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. மாட்டிக்கிட்டடா, மாட்டிக்கிட்ட. அப்படியா? என்ன ஃபைல்? இல்லைண்ணா, ஒரு ஃபைல் அதை மறந்துட்டாங்க, அதான் வாங்க வந்தேன். நீங்கள் எதுக்குண்ணா இங்கே வந்தீங்க? நீ எந்த ஃபைலை வாங்க வந்தியோ அதே ஃபைலுக்காக தான். டேய், போய் மேலே போய் சொல்லாதடா. எல்லாம் தெரிஞ்சா வந்திருக்கான் உடனே. என்னது, எல்லாம் தெரிஞ்சிடுச்சா அண்ணே? இப்போ என்ன சொன்ன? ஒன்னேன்னு சொன்னேன். இப்போ என்ன? மரியாதை ரொம்ப தேயிற மாதிரி இருக்கு. ஆஃபீஸில் தான் எனக்கு பாஸ், மரியாதை தர முடியும். இங்கே எதுக்கு நான் உங்களுக்கு மரியாதை தரணும்? அண்ணா, என்னடா வாய் கொடுத்து புண்ணாக்கிடாத. இந்த வீட்டில் எல்லாமே இன்பா நீ தானா? அப்படியா? பார்த்துக்கலாம். சொல்கிறேன் கேளு. மாதிரி உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பார்த்துக்கலாம். இல்லை உள்ள வாரீங்களா இல்லை இப்படி கிளம்புறீங்களா? கிளப்புறதுல குறியா இருக்கா? இது என் பாட்டி வீடு. உனக்கு பாட்டி வீடு, இது என் வீடு. என்னது உனக்கா? மரியாதை. தர முடியாது, தர முடியாது. நான் உன் பாஸ், மறந்துடாத. இது என் வீடு, மறந்துட வேண்டாம். வாய் ரொம்ப பேசுறா. என் வாய் நான் எப்படி வேணா பேசு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த வாயெல்லாம் ஆபீஸ்ல காணும். எங்க எப்படி நடக்கும் எனக்கு தெரியும். இது என் வீடு, என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். சரியான போட்டி. சரியான போட்டியா? வாங்கினது மறந்துட்டியோ? இல்ல, நீ எப்படி மறப்பேன்? மூடிட்டு போ. ஓகே அண்ணி, நீங்க சொல்லி செய்யாம இருப்பேனா? என்ன ரொம்ப மறட்டுற என் தம்பிய? தம்பி வேணா நீங்களே வச்சுக்கோங்க. இங்கே அனுப்பிவிடுறீங்க எங்க வீட்டுக்கு. இது எங்க மாமா வீடு, எங்க பாட்டி வீடு. நாங்க எப்ப வேணா வருவோம், எப்ப வேணா போவோம். அதெல்லாம் நீ கேட்க கூடாது. அப்படியா? இத்தனை வருஷமா எங்க போனீங்க? இப்போ புதுசா உரிமை கொண்டாடுறீங்க? இத்தனை வருஷம் எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரியும், ஆனா எங்க இருக்கீங்கன்னு தெரியாது. இந்த மகேஷால தெரிஞ்சிருச்சு. அதுக்காக குடும்பம் இல்லைன்னு ஆகிடுமா? நல்லா பேசி சமாளிக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் சொல்லியா தரணும்? ஆமா ஆமா, உங்ககிட்ட இப்படி பேசினாதான் உண்டு. வெண்பாமா, உள்ள கூட்டிட்டு வாமா. வாரேன் பாட்டி. பாட்டி கூப்பிடுறாங்க, உள்ள வாங்க. எங்களுக்கு வர தெரியும், நீங்க போங்க.
நீ எப்படி இவங்களை கண்டுபிடிச்ச? உனக்கு எப்படி தெரியும்? இல்லைண்ணா, அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பவுமே அட்ரஸ் வாங்கணும். அப்புறம் வெண்பா அண்ணி அவங்க தங்கச்சி வந்து ஜாயின் பண்ணணும் கொஞ்சம் டவுட் இருந்தது. அதான் மாமா வீட வந்து பார்க்கலான்னு பார்க்க வந்தோம். அப்போ தான் தெரியும். அப்போ வெண்பாக்கு நம்ம யாருன்னு தெரியாதா? இல்லைண்ணா, நாங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வெண்பா அன்னைக்கு தெரியும் நம்ம யாருன்னு. அப்படியா? ஆனால் எனக்கு அப்படி தெரியல, சந்தேகமாக இருக்கு. ஆனால் நீ நினைக்கிற மாதிரி வெண்பா அண்ணி கிடையாது. அவங்க சூப்பர் கேரக்டர், அது நல்லாவே தெரியுது. அதை சொல்லல, எங்கேயோ இடிக்குதுடா, அதுதான் சொன்னேன். சரி உள்ள வா பார்க்கலாம். என்னண்ணா சொல்றீங்க? அதை நான் பார்த்துக்கிறேன், நீ உள்ள வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.